காவல் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அழைத்ததற்கு காரணம் என்னவோ நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகரிஷி வந்திருக்கிறாரா? ஆமா. மிகப்பெரிய முனியமாச்சே. அவர் தான் தேடிட்டு இருந்தேன். ஆமா ஆமா. தேடினாலும் இன்னைக்கு நம்ம கண்ணுல காண போறோம் இல்லையா? சரி இருக்காரா? போயிட்டாரு. அவ்வளவு சீக்கிரம் போயிருவாரா? வர சொல்லுங்க, நம்மளே எல்லாம் பார்க்காம. சுவாமிக்கு வரவேற்பு கொடுத்துடலாம். தமிழோடு கலந்து பாமாலையால் வரவேற்பு எப்படி என்றால் புண்ணியமே ஒரு வாகிய முனியை சொல்லக்கூடிய பகவாசங்களை பற்றி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்க மகளே வாழ்க வாழ்க. ஆகவே இந்த இடத்தில் உங்களை செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் இடமும் பெற்று சிவநாராயணன் புகழை பாடி அதர்மங்களை அழித்து தர்மங்களை காக்க இந்த புவனம் முழுவதும் சுற்றி வரும் உங்களை பாமாலையால் வரவேற்கின்றேன் சுவாமி. துர்வாச முனிமுறை விட்ட சாபத்தினாலே ஆக பார்க்கடலை கிடைந்தார். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சரி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொன்னாலே அந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம்
பெரிய விளக்கம்லாம் சொன்னீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுல இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கம்பன் பாடிய 3 கவி என்ன, அந்த கவியுடைய உட்கருத்து என்ன தெரியுமா? கேள்வியா விவரம் இல்லங்க, நான் கேள்விதான். எப்பயுமே கேள்விதான். சரி, கேள்விதான். எப்பயுமே பேச விட்டு பேசுவான் அறிவாளி. கண்டிப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லங்க நீங்க ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்காவது தெளிவா பேசுவீங்க. இவ்வளவு அறிவா பேசுறீங்க, நீங்க மிகப்பெரிய அறிவாளி. நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வெளிநாட்டுல விற்கிறான், உள்நாட்டுல விற்கிற இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. சரியா? இன்னைக்கு உள்ள காலம் அப்படி. இன்னைக்கு உள்ள எது தேவைன்னு நினைக்கிறீங்க? நல்லதுதான் தேவை. என்ன தேவையோ அண்ணனை கேளுங்க. நீங்களே எந்த அண்ணனை கேட்கணும்னு சொன்னீங்கன்னா, இங்க வாங்க, என்னென்ன தேவையோ அண்ணனை கேளுங்க, அண்ணனை கேளுங்கன்னு 10 தடவை சொன்னீங்க. எந்த அண்ணன் சொல்லலையே. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேங்க. சரிங்க, சரியா? சொல்லுங்க. அதுக்கு என்னென்ன விளக்கம் வேணுமோ உங்களுக்கு எல்லாமே நான் தர்றேன். மாமா சரி சரி. புரியலையே, பேச்சு தெளிவா இல்லையே. புரியல. இல்லைங்க, நான் கேட்கறதுனா உங்களுக்கு புரியல. சரியா? நீங்க விளக்கம் சொல்லிடுவீங்க. புரியுதா புரியலையான்ற கட்டத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. புரிஞ்சனாலதான் கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டா உடனே புரியலன்றீங்களோ? என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்க, என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுல காரணம் இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன காரணம்? நான் கேட்கறதுன்னா கேட்டதுக்கு பதில் தெரியுமா தெரியாது? என்ன காரணம்னு சொல்லுங்க. சொல்லலாம். 3 காலம் என்னை பிடிச்சி கட்டி வைக்கணும் காலையில. சரி சொல்லுங்க. புளிய மரத்தை வெட்டி வச்சாலும் சரி, வேப்ப மரத்தை வெட்டி வச்சாலும் சரி, எங்க கட்டி வச்சாலும் சரி, நான் பதில் சொல்றேன். அதுக்கு இப்ப நான் சொல்றேன், நான் கேட்டதுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியுமா தெரியாததா அப்புறம் பேசுவோம். ஏன்னா நான் காட்டுக்குள்ள வச்சுக்கிற பிள்ளை, சின்ன பிள்ளை, படிப்பறிவு இல்லாத பிள்ளை. ஆனா நீங்க அனைத்தையும் கற்றறிந்த ஞானின்னு பாடி இருக்கேன் நான். அது மட்டும் கிடையாது, முக்காலத்தையும் உணர்ந்தவர் யாரு? நீங்க தான். நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம் என்று முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லா இதிகாசத்திலே இருந்தவர், 18 புராணத்திலே இருந்தவர் நீங்க தான். அதனால நீங்க முதல்ல சொல்லுங்க. அம்மா ஏன் கேட்டீங்களா? இந்த இடத்துல நான் சொன்னா இல்லையா, உண்டா இல்லையா? மகாசுடைய ஆண்ட கண்ணிலே பிறந்ததுனால அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இருமாதர்கள். நீ சுந்தரவள்ளி. சரியா? அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். அந்த இடத்துல நான் உனக்கு அண்ணன் அண்ணங்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல அண்ணேங்கிறவன் தாய் தகப்பே இல்லைனாலும் சரி, அண்ணன் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் போக கூடாதுமா, பக்கத்துல உள்ள உட்காரக்கூடாது, அங்க உட்காரக்கூடாது, இங்க உட்காரக்கூடாது, ஒழுங்கா வீட்டுல இருக்கணும் அப்படின்னு தம்பி ராஜ மாதிரி அதிகமா கண்டிக்கக்கூடிய பக்குவம் ஒருத்தருக்கு வேணும். சரியா? அப்படி இல்லையா அது குடும்பமே கிடையாது. அந்த போற நான் உனக்கு இந்த இடத்துல அண்ணன். சரியா? அந்த வழியில சொல்லி நானும் இந்த பேசி சமாளிக்கிற திறமை ஐயா முத்தப்பா அவர்களுக்கு இருக்கு. அவர் எதை பேசினாலும் சரியா சமாளிப்பாரு. அவரு திறமைசாலி. அதுக்காக என்ன வேணாலும் பாடி புடலாம், பேசி புடலாம், நம்மளும் எதையாவது பேசி சமாளிச்சிடலாம் நினைச்சாதான் முட்டாள்தான். அதுல என்ன முத்தப்பாவுக்கு எனக்கும் ஒரே வாத்தியார். நீங்க என்ன பாடுனீங்க? முடிஞ்சா கலையாரு. இப்ப நான் கேட்டிருக்க கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு நீங்க சொன்ன உன்னைய பெரிய வள்ளின்னு. சரியா? என்னைய இவருங்களே வந்ததுல இருந்து நீதான் பெரிய ஆளு. நீதான் கலட்டி மேடையிலே வச்சுட்டு வீடை கட்டி வச்சுட்டு நான் நாடகமே ஆடல. பாருங்களேன், இங்க கவனிங்க. நீங்க சொன்ன பதிலே தவறுங்கிறேன். நீங்க சொன்ன பதிலே தவறுங்கிறேன். பேச விட்டு பேசுங்க. இந்த முட்டாள் மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. அறிவாளி மாதிரி தான் பேசணும். அதனாலதான் சொன்னாங்க, சேர்ந்தது போல கற்றாரை காமூருவர்னு சொல்லி வச்சிருக்காங்க. எப்படி? நற்றாமரை குலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தது போல கற்றாரை காமூருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அறிவாளியும் பேசினாத்தான் நல்லா இருக்கும். அறிவாளி முட்டாளும் பேசினா நல்லா இருக்குமா? முட்டாளும் பேசினா நல்லா இருக்குமா? நம்ம எல்லாம் அறிவாளின்னு நினைச்சுதான் மேடை ஏத்தி இப்படி 20 பேர் 30 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்கன்னா என்ன காரணம்? நமக்கு தெரியாத விஷயத்தை இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, வள்ளி அம்மா சொல்லுவாங்க, நாரதர் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை. அங்க வந்துட்டு நீயா நானா, நான் சொன்னது சரி, நீ சொன்னது சரி, தவறு அப்படின்ற கட்டத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. பாடுனது நீங்க. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள்னு சொன்னது நீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு அண்ணன் நீங்க, அதனால உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுமான்னு நீங்க சொல்றீங்க. இது சரியா? கேளுங்கள்னு சொன்னீங்க. கேளுங்கள்னா என்ன? பன்மை. பல பேரை கேட்க சொல்றீங்க. அப்ப பல பேருக்கு நீங்க அண்ணனா? இங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க அண்ணனா? உங்களுக்கு அண்ணன் இருக்கிறாங்க, ஜனத்குமாரர், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு அண்ணன் வரிசையில. அண்ணனை கேளுங்கள் சொன்னீங்க நீங்க தான். உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அண்ணனை கேளுங்கள்னு சொன்னது நீங்க. என்ன உடனே ராஜபாட்டிட்ட பதில கேட்க போயிட்டாரா நாரதரு? இல்ல ராஜபாட்டிட்ட பதில கேட்க போயிட்டீங்களா? ஏன் போய் ஒளிஞ்சு நிக்கிறீங்க? இங்க வாங்க முத, வேலைக்கு வாங்க.
நாரதர் ஒரு புடி பிடிச்சி விடுங்க. நாரதரா வள்ளியன்னு இன்னைக்கு பார்ப்போம். நாங்களே அதுதான் உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு தான் பார்க்குறோம். பார்க்க மட்டும்தாங்க பூனை மாதிரி இருக்கணும், பாய்ச்சல்ல புலி மாதிரி இருக்கணும், அறிவாளி மாதிரி நடிக்க கூடாது, உண்மையாகவே அறிவாளியா இருக்கணும். ஒரு பாதையில நடந்து போறோம் அப்படின்னா முட்டாளும் தான் நடந்து போவான், அறிவாளியும் தான் நடந்து போவான். ஆனா யாருக்கு மரியாதை கொடுப்போம்? அறிவாளிக்கு தான் முதல் மரியாதை கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி நீங்க எல்லாம் எப்படி தராசு மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள்லாம் நீங்க எல்லாம் தராசு மாதிரி எப்படி இருக்கணும்? நீதியை சரியாக நிலைநாட்டணும். அதனாலதான் முன்னோர்கள் கையில எல்லாம் அரசர்கள் கையில செங்கோல் கொடுக்கப்பட்டது. எதற்காக தெரியுங்களா? நீதி கேட்டு வர்றவன் பெற்ற மகனா இருந்தாலும் சரி, சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, உற்றார் உறவினரா இருந்தாலும் சரி, நீ வழங்கக்கூடிய நீதி நேர்மையாக இருக்க வேண்டும், நடுநிலையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் மன்னர்கள் கையில செங்கோல் வைத்து ஆட்சி புரியுறாங்க. அது மாதிரி நீங்க எல்லாம் தராசு மாதிரி இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில நீங்க சொன்ன பதில் தவறு அப்படிங்கிற என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள்னு சொன்னீங்க. கேளுங்கள்னா என்ன? பல பேரை கேட்க சொல்றீங்க நீங்க. அப்ப நீங்க யார் யாருக்கெல்லாம் அண்ணன்? உங்களுக்கு அண்ணன் இருக்கிறாங்க, நீங்க தான் உங்களை அண்ணன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க யார் யாருக்கெல்லாம் அண்ணன், என்னென்ன தேவைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க? சாவித்திரிக்கு அண்ணன், எப்ப தேவை, சாவித்திரிக்கு அண்ணன், அகலிகைக்கு அண்ணன், சூர்பனைக்கு அண்ணன், சாவித்திரிக்கு அண்ணன், அகலிகைக்கு அண்ணன், சூர்பனைக்கு அண்ணன். அதே போல மார்க்கண்டேயன் என்று சொல்லக்கூடிய விருந்த ரிஷி மருத்துவதிங்களுக்கு அண்ணன், உயிரை மீட்டுவதற்காக போனவர் அங்க அண்ணன். நான் எல்லா இடத்துலயும் அண்ணன், நான் பொருளோட தொண்டேன். சரியா? எல்லாமே எல்லாமே தங்கச்சி, அவ இல்லாம என்ன எங்கச்சி. எல்லாமே நம்மதான்ற தலகணம் வந்துடக்கூடாது, புரியுதா? எல்லாமே நம்மதானே. எனக்கு தலகணம் வந்தது இல்ல. புராணத்துல 10 பேரை தெரிஞ்சு வச்சுட்டா அந்த 10 பேருக்கு நான் தான் விஸ்வநாதா கைலாசநாதனே பிரசன்னாய். இது எப்படி தெரியுங்களா இருக்கு? சிரிப்பு தான் வருது எனக்கு. ஏதோ நகைச்சுவை பாக்குற மாதிரி இருக்கு நாரதர் பேசுறத பார்த்தா. 10 பேர் புராணத்துல தெரிஞ்சு வச்சுட்டா 10 பேர் சாவித்திரிக்கு என்ன? சாவித்திரி காது, சரி, சாவித்திரி காதுல போய் கேட்டதுக்கு பதில். சாவித்திரி காதுல போய் காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்களே, என்ன காயத்ரி மந்திரத்தை என்ன சொன்னீங்க? காயத்ரி யாரு தெரியுமா முத? சரி, அது இருக்கட்டும். விவரம் கேட்கணும்னு வந்திருக்கிறீங்க, விவரத்தை கேளுங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். ஏன்னா எல்லா பதிலுக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல, எதுவும் தெரியும். காயத்ரி, சாவித்திரி, சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பெண்கள் எதற்காக பிரம்மா என்ன அப்படின்னு பேச விட்டு பேசணும். அப்புறம் உள்ள போனாலே அம்மா நான் ஒதுங்கி நின்னாலும் திரும்ப கூப்பிடுறேன். நம்ம எதுக்கு மேடையில நிக்க வச்சிருக்காங்க? நீங்க பேசுறப்ப நான் உள்ள போயிடுறேன், நான் பேசுறப்ப நீங்க உள்ள போயிருங்க. நல்லா இருக்குமா? மேடை நல்லா இருக்குமா? எதற்காக நாரதர் வள்ளி தர்க்கம் எதுக்காக வச்சிருக்காங்க? நாரதர் வள்ளி நின்று பேசணும்ன்ற திரும்ப கூப்பிடுற வாத்தியா புரியலையே. நான் ஒதுங்கி போறேன். பேச்சு சரியில்லையே. பேசுற பேச்சு எப்படி தெரியுங்களா இருக்கணும்? நாரதர் போட்டிருக்க வேஷத்துக்கு தகுந்தார் போல இருக்கணும். நான் சரியா தானே பேசுறேன். எங்க அண்ணன் பேசுற மாதிரி பேசக்கூடாது, சிரிப்பு நடிகர்கள் பேசுற மாதிரி பேசக்கூடாது. அதுக்குன்னு தனியா சம்பளம் வாங்கி நடிக்கிறதுக்கு ஆள் வந்திருக்கிறாங்க. உங்க தொழில பாருங்க. பேச்சுங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? சிரிப்பு இருக்கணும், எது அதுல வினயமும் இருக்கணும், விவகாரம் இருக்கணும். அதுதான் பேச்சு. பேச்சுல சிரிப்பு இருக்கணும். வந்து எதுக்கு இத கண்டியா இந்த பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. நாகரிகம் இருக்கணும். பதில் வருமா வராதா? பேச்சுல நிறைய வகையான பேச்சு இருக்கு. வெட்டி பேச்சு இருக்கு, ஆணவ பேச்சு இருக்கு, தேவையின்றி பேசுற பேச்சு இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேச்சு இருக்கு. ஆனா நம்ம பேசக்கூடிய பேச்சு நாகரிகமா இருக்கணும். மேடை நாகரிகம்னா என்ன தெரியுங்களா? எப்படி தோரணம்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க பாத்தீங்களா? அதற்கு நிகர நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்கன்னா நம்ம பேச்சுலையும் நடை உடை பாவனையிலையும் நாகரிகம் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். கேட்டீங்க பாத்தீங்களா? அதுக்குதான் அவ்வை பிராட்டி சொல்லி வச்சா, இந்த தலகணம் மட்டும் உனக்கு என்னைக்குமே வந்துடக்கூடாது, புரியுதா? நீ ரொம்ப தலகணமான ஆளுதான், ஒண்ணுமே தெரியலனாலும் அப்படின்னு அவ்வை பிராட்டி எல்லாருக்கும் பதில் சொன்னா. கவி சொன்னா என்ன தெரியுமா சொன்னா? கற்றது கைமண் அளவு, கல்லானது உலக அளவு, உற்ற கல்மணத்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், புலவர்கால் எறும்பும் தன் கையால் என் சான் அப்படின்னு சொன்னார். அவர் பண்றாரு பாத்தீங்களா? அது பொது சேவை. சுத்தப்பட வேண்டுமா, சுடாத பட வேண்டுமா என்று அவைக்கு அறிவை சுட்டி காட்டினானே. யாரு? அவைக்கு அந்த கிழமைக்கு அவைக்கு அறிவை சுட்டி காட்டானே முருகப்பெருமா. முருகப்பெருமான். ஆமா, சின்ன பையன் அறிவு கொடுத்தானே இல்லையா? சின்ன பையன் அறிவை கொடுத்தானே. நான் சின்ன பையமா? அது மட்டுமா? உங்க தந்தை யாரு? ஆனா கேட்டதுக்கு மட்டும் பதில். உங்க தந்தை யாரு? பிரம்மா. பிரம்மாவை பார்த்து கேள்வி கேட்டானே. ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? இங்க பாரியா முத. ஓம் என்ற பிரணவ பொருள்
சரிங்களா? ரொம்ப வாய் பேசுறீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, அப்புறம் நான் பேசுறேன். நான் கேட்டதுக்கு பதில அப்புறம் வச்சுக்க. எல்லாம் ஞாபகம் இருக்கல? நான் என்ன கேட்டிருக்கேன்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதனால 3 கவி கம்பன் பாடினார். இதனாலே பாட்டு பாடுங்கன்னு சொல்றாங்க. அதான் உண்மை. சரி, கொஞ்சம் பொறுங்க, பேசிக்குவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கல்ல, நான் தெரிஞ்ச சொல்லவா? நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. அப்ப தெரிஞ்ச மிகப்பெரிய அறிவாளி. இதுலயே நான் இல்ல நீங்க பெரிய மிகப்பெரிய அறிவாளி. இல்ல நீங்க மிகப்பெரிய அறிவாளியா இருந்தா நான் தொட்டதுக்கு பேசணும். வெண்கலத்தில் ஓடை ஓசை விடுமே விரும்ப சுமன் வெண்கலத்தில் உண்டோ ஒடி அப்படின்னா. ஏன் அப்படின்னா, வெண்கலம் என்பது தங்கம். இந்த தங்கத்தை தட்டினா ஓசை வருமா? அண்டாவே செஞ்சு வச்சிருந்தாலும் ஓசை வருமா? வராது. ஆனா அந்த வெண்கலம் இருக்கு பாரு, இந்த வெண்கலத்தால் செஞ்ச பாத்திரத்தை எப்ப தட்டினாலும் கரீர் கரீர் ஓசை வரும். சரியா? இதுதான் தன்மை. அதனுடைய தன்மை அது, இதனுடைய தன்மை அது. எத்தனைதான் இது தங்கமா இருந்தாலும், இது எத்தனைதான் தங்கமா இருந்தாலும் நெருக்கி பிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அப்படி நெருப்புகளை விட்டு உருக்கிட்டோம்னா கொஞ்சோடு தான் இது தேரும். அது இது கொஞ்சோடு தான் தேரும். பார்க்கறதுக்கு தங்க அழகு. கொஞ்சம் அவசரப்படாத பேசுறீங்களே தவிர கதை முறைப்படி பேச மாட்டீங்களே நீங்க. அப்ப கதை முறைப்படி போவா? நீங்க கேட்டீங்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லவான்னு கேட்டீங்க. தெரிஞ்சதை சொல்லவான்னு சொல்லிட்டு என்னத்த சொன்னீங்க? அம்மா நீங்க தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசுறதுக்கு நான் தயாரா வந்திருக்கேன். பேச உங்களால முடியும். எங்க பேசு? நான் தொட்டுறேன்ல. அப்படியே திகைக்கிறீங்களே. 3 கவிகள் பாடி இருக்கா, அதை தொட்டு பேசு. உனக்கிட்ட எவ்வளவு புராணம் வேணும், என்ன வேணும், வல்லமா ராமாயணமா நான் பேசுறேன். வக்கு இல்லையா, வகை இல்லையா, உள்ள போய்கிட்டே இருக்கு. சரியா? ராஜபாட்டை சொல்லு. சரியா? யாருக்கு நீங்க உள்ள போய் ராஜபாட்டை, நீங்க உள்ள போய் ராஜபாட்டை சொல்லுங்க. வக்கு வகை இல்ல மாட்டே பேச பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. கம்பன் 3 கவிதை பாடினாங்க. என்ன கவி பாடு? அந்த 3 கவியை பாடு. என்னுடைய கேள்விக்கு பதில். இங்க யார்? நான் சின்ன பிள்ளை தாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இவர் பெரிய ஆளு, எல்லாத்தையும் கற்றறிந்தவர்ல. கம்பன் 3 கவிதை பாடினானா? கேட்ட கேள்விக்கு பதில். இப்படி நிக்க கூடாது, முழிக்க கூடாது, திகைக்க கூடாது. அம்மா, கம்பன் 3 கவிதை கம்பன் பாடிய கவி எத்தனையோ இருக்கு. கம்பனை பற்றி நிறைய நான் பேசுறேன். நான் கேட்டதுக்கு என்ன பதில் தெரியுமா? தெரியாது. இதுக்கு தாங்க ஆண் மகன் பேச்சு எப்படி தெரியுங்களா இருக்கணும்? நாகரிகமா இருக்கணும், முறைப்படி இருக்கணும். கம்பன் கேட்டான்ல அவை பிராட்டியை பார்த்து, அது மாதிரி நீங்க இப்ப என்கிட்ட பேசுறீங்க. கம்பன் எப்படி கேட்டா? கம்பனுக்கு ஒரு அகந்தை, அவனுக்கு இவனுக்கு இல்லாத அகந்தையா? ஒண்ணுமே தெரியாது இவனுக்கு. தமிழ் புலமையில இவன் பெரிய ஆளு அப்படின்னு அவை பிராட்டியை பார்த்து என்ன கேள்வி கேட்டான்? நாளிலே பந்தலடி நடுவிலே காலடி அது என்னடி அப்படின்னு கவி கேட்டானா இல்லையா? அங்க பாடுனா கம்பே ஒரு கவி. அதுக்கு என்ன சொன்ன அவை பிராட்டி? 8.25 லட்சணமே. உடனே பார்க்க கூட முடியலடா. டே உடனே பார்க்க கூட முடியல. உன் மூச்சியெல்லாம் ஒரு மூச்சி நீ எல்லாம் வந்து நிக்கிறியே. 10 பேர் அதையும் பார்க்கறதுக்கு 10 மக்கள். ரொம்ப கால கொடுமை. இதுதான் மிகப்பெரிய கால கொடுமை. 8.25 லட்சணமே. யமனேறு வாகனமே. யமன் எதுல வருவாரு? எருமை மாட்டுல வருவார்ல. எருமை நீங்க வேற எங்கேயும் பார்க்க வேணாம், இங்க பாருங்க. எருமை மாடு. மட்டில் பெரியம்மை வாகனமே. கழுதப்பை. குட்டி செவரே. எதுக்குமே உதவாத குட்டி செவருடா நீ எல்லாம். குலராமன் தூதுவனே. குலராமன் தூதுவனது யாரு? குரங்கு பயலு. குரங்கு நீ எல்லாம் வேற எங்கேயுமே குரங்கு தேடி போய் பார்க்கவே வேணாம், இங்க பாருங்க. இவர்தான் குரங்கே. நாரதெல்லாம் குரங்கு பயலு. யாரையடா சொன்னாய்? யாரையடா சொன்னாய்? நாய். யாரையடா சொன்னாய்? ஆரை கீரை தானடா சொன்னாய் நாய் அப்படின்னு அவை பிராட்டி சுட்டி காட்டி. மகாபாரதம் முடிஞ்சு ஆத்திரிய பெருமான் வயசான காலத்துல உட்கார்ந்து இருந்தார். எது? பீமன் என்ன நினைச்சாரா? பீமன் உள்ள போறான், சௌவந்தி மலரை பறிக்கிறதுக்காக போறான். ஏ குரங்கு, இந்த குரங்கு கிழட்டு குரங்குதான் பாருங்க யாருக்கு. ஆனா இந்த கிழங்கு இருமா, இந்த குரங்கு கிழட்டு குரங்குதான் இது. ஆனா இதுக்கு வாழை பின்னாடி இருக்கு, இதுக்கு வாழை பின்னாடி இருக்கு. ஆனா வயசான காலத்துல பேச்சு மட்டும் சுத்தமா இருக்கு. சரியா? நீ வந்த சௌவந்தி மலரை பறிச்சுட்டு போக முடியாது. என்னைய கும்பிடு. நான் வயசான காலத்துல எல்லா அளவும் மட்டும் ராமாயணத்துல உட்கார்ந்து இருக்கா ஆஞ்சநேய பெருமான். அப்ப என்ன பண்ணா? ஏ குரங்கே, நீ கேட்ட மாதிரி எப்படி? ஏ குரங்கே
ஓ வாழை சுட்டிக்க அப்படின்னா பீமே அப்பா நான் வயசான காலத்துல உட்காந்துருக்கேன் சரியா உன் திறமைக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா அப்படியே உன் கை நாள் முடிச்சு என் வாழை வேணாம் என்னை குறைக்கணும் சொல்லிட்டேல அப்படியே வாழை தூக்கி வேணா அப்படி ஓரமா வச்சுட்டு போ உன்னால முடியாது தூக்கு அப்படிங்கும்போது ஒரு கையால தூக்கி பார்க்கறான் பீமே ஆலமரத்தை பிடிக்கி பல்லு விளக்கக்கூடியவன் ஒரு கையால தொட்டு தூக்கி பார்த்தா தூக்க முடியல ரெண்டு கையால பிடிச்சு பார்த்தா முடியல அப்ப கடையாசில என்ன பண்ணா பார்த்தா எப்பா நீ யாருடா அப்படின்னா டேய் தூக்க முடிஞ்சுற ஒண்ணு வாழை தொட்டு கும்பிடு இல்லைன்னு வச்சுக்கவே ஏன்ட்டு நான் தானே குரங்கு ஒண்ணும் வாழை தொட்டு கும்பிடு இல்ல ஏன் பெருமை இருக்குன்னு சொன்னீங்க கொஞ்சம் போது அவசரப்படாத ஏன் அவசரப்படுற எதுக்கு அவசரப்படுற நீ பேசும்போது இடிக்குது இலக்கணம் படிச்ச விளக்கண கடிப்பு மாதிரி பேசிட்டு இருக்கா நீ தான் பெரிய தெரிஞ்சால கேள்விக்கு வக்கீல்ல பதில் சொல்ல ஒரு ஆளு ஒண்ணு வாழை தொட்டு இல்ல அப்ப நல்லா சொல்லி விடுவேன் கோலை தொட்டு செங்கோல் அரசனுக்கு என்ன செங்கோல் தேவை நல்லா இங்க பாருங்களேன் நல்ல நேரடி ஒளிபரப்பு நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் உண்மையான வாழ்த்துக்கள் யாரு எப்படி நாடக கலைஞர்கள் எல்லாருமே நடிகர்கள் ஆயிட முடியுமா எல்லாருமே கலைஞர்கள் ஆயிட முடியுமா கலைஞர்களுக்கான அடையாளம் இருக்கணும் அப்பதான் அவன் உண்மையான கலைஞர் எப்படி இருக்கணும் தெரியுங்களா நேர்மையா இருக்கணும் நீங்க பேச்சுல பொறாம இருக்கக்கூடாது பொறாமை குணம் இருக்கக்கூடாது பொறுமை குணம் வேணும் முதல்ல சரிங்களா முதல்ல தாங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது பொம்பளைக்கு சரியா தாங்கிற ஆணவம் கிடையாதுங்க அது ஆணவம் இருந்தாலும் தன்னம்பிக்கைங்க உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு அதனாலதான் பேசுறேன் சரியா ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க பேசு கோபப்படல என் பேச்சு அப்படித்தான் ராதாகிருஷ்ணங்கிறது யாருன்னு மக்களுக்கு தெரியும் என் பேச்சு அப்படித்தான் அப்படி பேசினா தான் என் பேச்சு சுத்தப்படும் ஓ ராதாகிருஷ்ணன் அப்ப எப்பயும் நாய் குறைக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுமா அது சரி அதான் பாருங்க ராதாகிருஷ்ணங்கிறது ஆண் நாய் காய்ச்சங்கிறது பெட்ட நாய் சரியா பேச ரெண்டு குலசானே நாய்க்கு பெருமை இருக்குங்க நாய்க்கு பெருமை இருக்கு பேச விட்டு பேசணும் இப்படி நாய் மாதிரி குலைக்க கூடாது அப்ப காலையில என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க அந்த வீடியோ பாக்குற எல்லாருமே சொல்லுவாங்க வள்ளி நல்ல பிள்ளை நல்ல முறையா பேசிக்கிட்டு இருந்துச்சு நல்ல கதை முறைப்படி பேசினாங்க நல்ல நாகரிகமா பேசினாங்க இப்படி வந்து பேசுறதுக்கு இரட்டை அர்த்தங்கள் வச்சு பேசுறதுக்கா நாடகம் அதுக்கா வந்து பணத்தை போட்டு நாடகம் வைக்கிறாங்க அதுக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சி வச்சு பார்த்து போயிருவாங்க கரகாட்டம் அந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சு பார்த்து போயிருவாங்க ஆனா எதுக்காக நாடகம் வைக்கிறாங்க தெரியுங்களா புண்ணிய புராண நாடகம்னு சொல்றாங்க எதுக்காக புண்ணிய புராண நாடகம்னு சொல்றாங்க புண்ணியம்னா எப்படி இருக்கணும் அசிங்கம் இல்லாம நாகரிகமா இருக்கணும் அதுதான் புண்ணியம் நீ நாகரிகம் பண்டிகை எல்லாம் என்ன தெரியும் புண்ணியத்தை பத்தி பண்டிகை என்ன கண்டிப்பா ஆண்மணிக்கு தெரியாது ஆண்மணிக்கு தெரியாது பேசணும் ஆனா ஆண்மணிக்கு தெரியாது பெண்மணிக்கு தெரியும் பேச ஏன்னா பண்ணி இது ஏறிச்சுனா 10 குட்டி போடுது இது நாரதர் பேச விடுறாரா வள்ளிய பேச விட்டு பேசுங்க நான் கேட்டதுக்கு பதில் வரல நீங்களே பேசி முடிங்க அவ்வளவுதான் நீங்க பேச முடிங்க நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் வரலையே எத்தனை புராணம் நான் முறைப்படி பேசியிருப்பேன் நீ பேசுறது தவறு நாரதரா பேசுறது நான் கேட்டதுக்கு பதில் கம்பன் பாடிய 3 கவி என்ன அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன உண்டாலே எவ்வளவு கதை இருந்தாலும் எத்தனை புராணம் இருந்தாலும் நான் பேசுறேன் அது தவறே கிடையாது இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு மத்தத பேசு நீ என்ன கேட்டாலும் சரி நான் பதில் சொல்லினா கண்டிப்பா நான் சொல்றேன்ல இந்த தாய்மார்கள்லாம் இருக்காங்க அது மாதிரி பெரியவர்கள்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் நான் கட்டுப்படுறேன் சொல்லு திரும்ப பேச வர மாட்டீங்க பேசு எதை சொன்னாலுமே குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத ஊரும் இல்லை இது இரண்டும் இல்லைன்னா நாடே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நாயின்னு எனக்கு கை நீட்டி சொன்னீங்களே நாய்க்கு பெருமை இருக்கு நரிக்கு என்ன பெருமை என்னதான் நரிக்கு நாய் வேஷம் போட்டாலும் நரிக்கு நன்றியோட இருக்க தெரியுமா நரிக்கு குழி பறிக்க மட்டும்தான் தெரியும் ஆனா பாருங்க 5 அறிவு கொண்டாலும் நாய் நன்றியோட இருக்கும் வளர்த்த மனிதர்களை காலை சுத்தியே வரும் எதனால அதுக்கு இருக்குங்க அறிவு மனிதர்கள் 6 அறிவு இருக்குன்னு சொல்றோம் 6 அறிவு இருக்கா மனிதனுக்கு பாருங்க ஒரு இனத்தை சார்ந்த இன்னொரு இனத்தை எந்த மிருகமே கொள்ளாது ஒரு யானை இன்னொரு யானை எங்கேயாவது கொண்டு
வந்துச்சுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பூனை இன்னொரு பூனை எங்கேயாவது கொண்டிருக்கா? ஆனா இந்த மனித இனத்துல மட்டும் பாருங்களேன், தன் இனத்தை சார்ந்த ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொல்லக்கூடிய ஒரு கொடூரமான இனம் இருக்கு அப்படின்னா அது இந்த மனித இனம் மட்டும்தான். அதான் நாய் குறைக்கிற மாதிரி குறைக்கப்படாதுங்க. வானரம் மலைதனில் நிறைய தூக்கணம் தானொரு நெறி சொல்ல தாண்டி பீத்திடும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனரு குறைத்திடு இடராகுமே அப்படின்னு சொன்னாங்க. வானரம்னா என்ன? என்னைய திரும்ப குரங்குன்னு சொன்னார்ல, அதுக்கு நான் சொல்லணும்ல. சொல்லி முடிச்சுட்டு அவர் கேட்ட கேள்விக்கு பதில நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்பேன். நான் கேள்வி கேட்கப்ப சமாளிக்க கூடாது, சரியான பதில மட்டும் சொல்லணும். அதுக்கு நீங்க தயாரா இல்ல. வானரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே குரங்கு தான். வானரம் மலைதனில் நனைய தூக்கணம் தானொரு நெறி சொல்ல. தூக்கணம் குருவி பார்த்திருக்கீங்களா? தூக்கணம் குருவி கட்டுற மாதிரி கூட்டை நம்மளால கட்ட முடியுமா? தூக்கணம் குருவி எப்படி தெரியுங்களா கூடு கட்டும்? அதனுடைய கூட்டுக்குள்ள 2 அறைகளை வைத்து பூமியை நோக்கி அதனுடைய நுழைவு வாயில் இருக்கிற மாதிரி தூக்கணம் குருவி கூடு கட்டும். அது மாதிரி நம்மளால கட்டிட முடியுமா? எவ்வளவு பெரிய பொறியாளர் படித்தவங்களாலே அந்த மாதிரி கூடு கட்ட முடியாது. கரையான் கூடு கட்டி பார்த்திருக்கீங்களா? கரையான் புற்று கட்டுது இல்லையா? அதனுடைய புற்றுல தான் பாம்புலே வந்து வசிக்குது. ஆனா பாம்புனால அவ்வளவு பெரிய புற்றை கட்டிட முடியுமா? கட்ட முடியாது. ஏன்னா கரையானுக்கு திறமை இருக்குங்க. சிறியதாக இருந்தாலும் கரையானுக்கு திறமை இருக்கு, ஆனா உங்களுக்கு கிடையாது. அது மட்டுமா? நிறைய விஷயம் இருக்கு. தேன் இருக்கு பாத்தீங்களா? தேனி அது எப்படி தேன் கூட்டை கட்டுது பாத்தீங்களா? அதுல தேன் மெழுகு அப்படின்னு வரும். அதை சேகரித்து அந்த தேன் கூட்டை கட்டுறதுக்கே 1 வருஷம் ஆயிருமா. அப்படி அந்த 1 வருடம் முழுவதும் 3000 பூக்கள்ல இருந்து தேன்களை சேகரிச்சு வந்து அது தேன் கூடு கட்டுது. அது மாதிரி கூடு கட்டிட முடியுமா? நம்ம தேன் கூடு நம்மளால கூடு கட்ட முடியுமா? கூடு கட்ட முடியாது. அதான் பாருங்களேன், பொறுமை இல்லைங்கிறது. இதுதான் பொறுமை இல்லைங்கிறது. பொறாமப்படக்கூடாது. வள்ளியம்மா ஏதாவது பேசிடுவாங்க அப்படின்றதுக்காக முந்தி வந்து பேசக்கூடாது. நான் சின்ன பிள்ளைங்க, நான் சின்ன பிள்ளை, காட்டுக்குள்ள வசிக்கிறேன். எனக்கு படிப்பறிவு கூட கிடையாது. நீங்க எல்லாம் படிச்சவராச்சு, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? நீங்க கிடையாது. பாருங்களேன், கேள்வியில பலவிதமான கேள்வி இருக்கு சுவாமி. இதுக்குதான் நிறைய படிக்க கூடாதுன்னு பேசினா தொட்டு பேசிக்கிட்டே போலாம். பாருங்களேன், தூக்கணாங்குருவி அழகா கூடு கட்டி அதை வசிச்சுட்டு இருக்கு. அந்த மரத்துக்கு அடியில பாருங்களேன், ஒரு குரங்கு உட்கார்ந்து பவ்யமா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்த குரங்கு பவ்யமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அடைமலை, அப்படி ஒரு அடைமலை. இந்த தூக்கணாங்குருவி பாக்குது, இவ்வளவு பாவமா இந்த குரங்கு மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குரங்கு பாவம் எலும்பும் தோலுமா வேற இருக்கு. செத்து போச்சுன்னா என்ன பண்றது இது? அதனால இதுக்கு ஏதாவது ஒரு புத்தி சொல்லுவோம். இந்த குரங்குக்கு இந்த குரங்குக்கு ஏதாவது ஒரு புத்தி சொல்லுவோம். வாழ்க்கையில பொழைச்சிட்டு போகுது அப்படின்னு. தூக்கணாங்குருவிக்கு எத்தனை அறிவு? 4 அறிவு தான் பறவைக்கு. ஆனா மிருகத்துக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. ஆனா இந்த 5 அறிவு கொண்ட மிருகத்துக்கு அறிவு இருக்கா? கிடையாது. தூக்கணாங்குருவி புத்தி சொல்லுது. என்ன புத்தி சொல்லுது? எனக்கு 4 அறிவு, எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல, நானே ஒரு கூட்டை கட்டி இப்படி மழையில புயல்ல வெயில்ல படாம நான் உள்ள உட்கார்ந்துருக்கேனே பாதுகாப்பா. உனக்கெல்லாம் கை இருந்து என்ன பயனு? உனக்கெல்லாம் கால் இருந்து என்ன பயனு? உனக்கு வாய் இருந்து என்ன பயனு? நீ எல்லாம் ஒரு வீடை கட்டி கூட கட்டி வாழ்ந்தா என்ன? உனக்கெல்லாம் என்ன கேட அப்படின்னு தூக்கணாங்குருவி கேள்வி கேட்கு. இந்த குரங்குக்கு அறிவு இருந்தா என்ன பண்ணணும்? இந்த குரங்குக்கு அறிவு இருந்தா என்ன பண்ணணும்? பரவாயில்லையே, நம்மளை விட சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரியா புத்தி சொல்லுதியா அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை வேணும். பெரிய மனுஷனுக்கு என்ன தன்மை வேணும்? பொறுமை குணம் வேணும், கேட்டறியக்கூடிய தன்மை வேணும். அப்படி இந்த குரங்குக்கு அதுக்கு பாருங்க பொறுமையும் கிடையாது. ஆனா குரங்கு கையில எதையாவது கொடுத்து பாருங்க, என்ன பண்ணும்? குரங்கு பிச்சுதான் போடும். குரங்கினுடைய குணம் என்ன? குரங்கினுடைய கையில முத்து மாலையை கொடுத்தாலும் பூமா, இதுதான் திசை திருப்பதற்கான செயல். குரங்கினுடைய கையில முத்து மாலை பூ மாலையெல்லாம் கொடுத்தா அது என்ன பண்ணும்? பிச்சுதான் போடும். அதுக்கு பயன்படுத்த தெரியுமா? பயன்படுத்தவே தெரியாது. அது மாதிரி இருக்கு உங்களுடைய பேச்சு. அது மட்டும் கிடையாது, கேள்வி எல்லாம் பலவிதமான கேள்வி இருக்கு சுவாமி. தன்னை தோற்று என்னை தோற்றாரா, என்னை தோற்று தன்னை தோற்றாரா அப்படின்னு மகாபாரதத்துல கேள்வி கேட்டால. பாஞ்சாலி தர்மனை பார்த்து கேள்வி கேட்டா, கட்டிய கணவனையே பார்த்து கேள்வி கேட்டால. அவ பெண்மணி, அவ அறிவாளி, அவ வீரம் நிறைந்தவள். என்ன கேள்வி கேட்டா? தன்னை தோற்று என்னை தோற்றாரா, என்னை தோற்று தன்னை தோற்றாரா என்று கேள்வி கேட்டான். இவனே சூதாட்டத்துல வச்சு பொண்ணு பொருள் நாடு வீடு எல்லாத்தையும் இழந்துட்டான். என்னைய வச்சு விளையாடுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? இவனுக்கு முதல்ல அறிவு இருக்கா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? இவனுக்கு முதல்ல அறிவு இருக்கான்னு கேட்டு முதல்ல. இதுதான் பொறுமை இல்லைன்னு அர்த்தம். பாத்துக்கங்க, நீங்களே நல்லா பாருங்க. ஒரு அளவுதான் பேச முடியும். ஒளிபரப்பு ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு அளவுதான் ஒரு மனுஷன் ஆம்பளை பொறுமையா போறதுக்கு. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, யார் எப்படி பேசுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவனே சூதாட்டத்துல பொண்ணு பொருள், நான் ஒரு தடவையோட பேசி முடிச்சிருப்பேன். நீங்க தான் 2 தடவை பேச வைக்கிறீங்க. பொண்ணு பொருள் நாடு வீடு எல்லாத்தையும் இழந்துட்டேன். இவன் இணைய வச்சு விளையாடுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? உரிமை இருக்கு.
அப்படின்னு கேள்வி கேட்டான் இல்லையா? அது ஒரு கேள்வி. கண்ணகி கேள்வி கேட்டாள். தன்னுடைய கணவனை இறந்ததால், கோவலன் இறந்து விட்டதால் கேள்வி கேட்டு போனா இல்லையா? பாண்டிய நெடுஞ்செழியனே பார்த்து கேள்வி கேட்டாள் கண்ணகி. என்ன கேள்வி கேட்டா? நீ அறிவாளியா இருந்தா சரியான தீர்ப்பை வழங்கியிருப்ப, நீயே ஒரு முட்டா பையன், நீ எல்லாம் என்ன படிச்சிருக்க, நீ எல்லாம் மன்னன் ஆயிட்ட, என்ன நீ எல்லாம் தீர்ப்பு கொடுக்குற அப்படின்னு கண்ணகி அன்னைக்கு கேட்காம கேட்டாலே கேள்வி. அப்ப கூட பாருங்களேன், கண்ணகி சாட்சிக்கு யாரை தெரியுங்களா கூட்டிட்டு போறா? மனிதர்களை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா தெரியும், மனிதர்களை பத்தி கண்ணகிக்கு நல்லா தெரியும். காசு இருந்தா ஒரு மாதிரி நீதி வரும், காசு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி நீதி இந்த நாட்டுல. அதனால யார சாட்சி கூப்பிட்டா தெரியுங்களா? யார கூப்பிட்டா? காய்கின்ற கதிரவனே என் கணவன் கல்வனோ, காய்கின்ற கதிரவனே என் கணவன் கல்வனோ அப்படின்னு சூரிய பகவானை கூப்பிடுறா சாட்சிக்கு. நீ பார்த்துட்டு தானே இருந்திருப்ப. என்னுடைய கோவலனாகப்பட்ட கணவன் கிட்ட என்னுடைய கால் சிலம்ப வித்துட்டு வான்னு நான் கொடுத்தேன். ஆனா அது அரசனுடைய கால் சிலம்ப திருடிட்டான்னு சொல்லி எல்லாம் கொண்டுட்டாங்க. நீ பார்த்துட்டு தானே இருந்திருப்ப, நீ வந்து சாட்சி சொல்லு அப்படின்னு சூரிய பகவானையே சாட்சிக்கு கூப்பிட்டா ஒரு பெண்ணு. அவ பெண்ணு, அவ அறிவாளி, அவ வீர நிறைந்தவன். அவளுடைய வழியில நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அப்ப எங்களை எப்படி நீங்க முட்டாள்னு சொல்றீங்க? சரி இருக்கட்டும். இந்த வேப்பங்குச்சி எங்க இனிக்குதுன்னு கேட்டேன்லங்க, எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? நாடகம் ஆரம்பிச்ச உடனே கேட்டேன் இல்லையா? வேப்பங்குச்சி எங்க இனிக்குது, எந்த கோவில்ல அப்படின்றத சொல்லுங்க. அது மாதிரி பாருங்களேன், இவருக்கு தெரியாதுங்க. கண்டிப்பா சொல்றேன். சொல்றது முக்கியம் கிடையாது, சரியா சொல்லணும். சரியா சொல்றேன். எந்த மாவட்டம், எந்த கோயில், எந்த கோவில், அந்த மரத்துக்கு என்ன சிறப்பு? நான் சொல்றேன்மா. அது மட்டும் கிடையாதுங்க. பாருங்களேன் சுவாமி, நீங்க பெரிய ஆளு. இங்க பாருங்களேன் சுவாமி, நீங்க பெரிய ஆளு சுவாமி. நான் சின்ன பிள்ளை, கோவப்படாதீங்க. இங்க வாங்க. ஏதோ நான் படிச்சதுக்கு அளவா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க நிறைய படிச்சவரு, உங்களுக்கு திறமை, நீங்க மிகப்பெரிய பலசாலி, நீங்க புத்திமான், நீங்க எல்லாம் புத்தி மானு. அதனால கொஞ்சம் பொறுமையை காக்கணும். பாருங்களேன், அது மாதிரி எல்லா வீட்லயும் எல்லா கோவில்லையும் விளக்குல என்ன ஊத்துவோம்? எண்ணெயை தான் ஊத்துவோம். அங்க கூட என்ன பயன்படுது? விளக்கெண்ணெய். விளக்கெண்ணையும் பயன்படுது, ஆனா இந்த விளக்கெண்ணெய் எங்கேயும் பயன்படாது. அது பாருங்களேன், விளக்குக்கு எண்ணெயை ஊத்தி தான் நம்ம திரியேற்றுவோம். ஆனா தண்ணியை ஊத்தி திரியேற்ற முடியுமா? விளக்கு எரியுமா? அந்த கோவில்ல, அந்த கோயில் விளக்குல தண்ணியை ஊத்தி 300 ஆண்டு காலமாக அந்த விளக்கு நீரினால் எரிகின்றது. அது எங்க, எந்த கோவில்ல, அதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க என்னை விட பெரிய ஆளு, எல்லாத்தையும் கற்றறிந்தவர். இது மட்டும் இல்ல சுவாமி, என் கேள்வி முடிஞ்சிச்சுன்னு நினைக்காது. இன்னும் இல்ல, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கீழே இறங்கவே முடியாது. அது மாதிரி நிக்க வச்சுருக்கேன். ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கறது பயப்படுறவங்க தான் ஓயாம கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ, கேள்வி முதல்ல கேட்டது யாரு? ஐயா, பதில் தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்தில் நீ சொல்லியிருப்ப இதாயா பதில் அப்படின்னு. கம்மன்பாடிய 3 கவி என்ன கேட்ட கேள்வி சொல்லி ரொம்ப நேரம். அந்த கவிக்கு 3 கவிக்கு என்ன பதில் என்ன, அதுலயே புராணம் நிறைய அடங்கியிருக்கு. கேட்ட கேள்வி பதில் தெரியுமா தெரியாத? ரொம்ப பயப்படுறீங்களே. இது எப்படி தெரியுமா இருக்கு? பயத்தை நீங்க உள்ள வச்சுக்கிட்டு, பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு எதிராளியை பார்த்து இங்க பாருங்க பயப்படுறாங்க. அதனாலதான் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல எனக்கு அதான் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. உங்களுக்கு எல்லாமே சரியா? எல்லாம் தெரியும். இப்ப வேற ஒண்ணும் இல்ல, இப்ப வேற ஒண்ணும் இல்ல. பேசி முடிச்சு நான் கேட்டதற்கு மட்டும் பதில் சொன்னா, இதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன். உண்டாலு நியாயம் தானே? நியாயம் தானே? நான் கேட்டதுக்கு 3 கவிக்கான பதில், அந்த 3 கவி அதுக்குள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு மட்டும் சொல்லு. கண்டிப்பா உனக்கு இப்ப என்ன வேணாலும் சரி நான் பதில் சொல்றேன். அப்படி இல்லைன்னா நார்மலு அவனை செருப்புகள் தேடிய அவங்க கேட்கட்டுங்க. கேள்வியை ஏற்க விட மாட்டீங்களே, பயப்படுறீங்களே ரொம்ப. அகப்பட்டு கொண்டால் மேடையிலே அந்தோ பரிதாபம், நீ ஆடிய வேடம் கலையுமமா இந்த அடியே நடுதாபம், வந்த இடம் நல்ல இடம் வந்தால் தெரிந்துவிடும், அந்த சுகம் என்னவென்று சொன்னால் புரிந்துவிடும். புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புதுமுகமாது அனுபவமேது வயதோ 18, புதுமுகமாது அனுபவமேது வயதோ 18, புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். யாருக்கு வயது 18? ஏன்னு கேட்டீங்கன்னா குரங்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா பிச்சை
முத. யாருக்கு வயசு 18 நீங்க? என் வயசே தெரியாம என்னை பார்க்க வந்திருக்கீங்க நீங்க. இன்னும் எத்தனை காலம் தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த வேஷத்தை போட்டு எத்தனை காலம் ஏமாத்துவீங்க? இன்னும் எத்தனை காலம் தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே. திருந்தாத உள்ளங்கள் இருந்தின் லாபம், வருந்தாத உள்ளங்கள் பிறத்தில் லாபம். இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கில் மனிதர் போகலாமா, மனிதர் போன பாதையை மறந்து போகலாமா. பாட்டுக்கு நாரதர்னு சொல்லி வச்சாங்க. ஆனா ஒரு பாட்டுக்கு நீங்க தானே பேச்சுக்கு ஆனா நான் ஒருத்தர் கேட்கறது பதில் சொல்லுங்க. ஆனா ஒருத்தர் வருடத்துக்கு ஒரு முறை தான் பாட்டு பாடுவார். அந்த ஒரு வருடமும் கண்களை மூடி தவத்திலேயே இருப்பாரு. ஒரு வருடம் மட்டும்தான், ஒரு வருடம் முடிஞ்சிருச்சா பாட்டு பாடுவார். அப்படி எத்தனையோ ஆண்டுகள் பாடியிருக்கார். அது எத்தனை ஆண்டுகள் பாடினாரு? அந்த ஆண்டுகளை ஒவ்வொரு ஆண்டுகளாக பாடப்பட்ட பாடல் இன்னைக்கு நம்மளுடைய இதிகாசத்திலையும் புராணத்திலையும் என்ன பாடல்களாக இருக்கு, அதை யார் எழுதுனது, யார் பாடுனது அப்படின்ற விஷயத்தை நீங்க வள்ளியில எத்தனை வள்ளி, வள்ளியில எத்தனை வள்ளி, நவவள்ளிகள் இருக்காங்க இல்லையா? அந்த வள்ளி வேற. எந்த வழியாக வள்ளியா பிறந்த நீயே எத்தனை வள்ளி, எத்தனை பிறப்பா நீ பிறந்திருக்க உனக்கு தெரியுமா? கேட்டதுக்கே பதில் சொல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல கேள்வி இல்ல, கேட்ட கேள்விக்கு வகை இல்ல, வழி இல்ல உனக்கு. இதெல்லாம் எதுக்கு வழி? பேசக்கூடாது. ஏன்னா பெண்மைக்கு நான் என்னைக்கு மரியாதை கொடுக்குறேன். குழந்தைகளை பூமாலை கொடுத்தா தெரியாம தான் நீங்க அப்படி அழைச்சிட்டு பேச விட மாட்டேங்கிறீங்க. நீ பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க குழந்தைகளை பூமாலை கொடுத்தா பிச்சு தான் போடும்னு சொன்ன வார்த்தையா ஒரு வார்த்தை. அந்த கதை நீங்க எல்லா மேடையிலும் இதைத்தான் பேசுறீங்க. அப்ப நீ கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லுங்கய்யா. கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல தெரியல. நான் தான் சின்ன பிள்ளை, நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அதை முதல்ல சொல்லுங்க. ஏமா வெளிநாட்டுல உள்ள வேப்பங்குச்சிக்கு உனக்கு விளக்கம் தெரியுது? வெளிநாட்டுல உள்ள வேப்பங்குச்சிக்கு இந்த நாட்டுல வேப்பங்குச்சியை கட்டா வச்சு விளக்கம் தெரியுது. ஏன் விளக்கம் என்ன? நான் கேட்டதுக்கு விளக்கம் தெரியலையோ? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. முதல்ல கம்மல் எங்கு பாடினார் 3 கவி, அதுக்கு என்ன விளக்கம் அதை சொல்லிட்டு முதல்ல. இது வேற கை தட்டலையா? எல்லாரும் இதுக்கு தான் சொன்னாங்க. கை தட்டலையா? நட்பு போடுறது போடுறது அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வாங்க கூடாது. நீங்க எப்படி நாடகத்துல 10 பேரை கூட்டி வந்து உள்ள உட்கார வச்சு அன்பளிப்பு கொடுக்க வைக்கிறீங்க? அது மாதிரியா? யாரு? அது மாதிரியா? கண்டிப்பா அப்படி இருக்க கூடாதுங்க. கண்டிப்பா அந்த தெய்வத்துக்கு போய் சொல்றேன். இங்க பாருங்க, நான் யாராவது எனக்கு அன்பளிப்பு, நான் கூட்டி அந்த அன்பளிப்பு கொடுத்திருந்தா உங்களுடைய வள்ளல் வரலாறுலாம் ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். பேச வேண்டாம். கடவுள் நீங்க ஒருத்தருக்கால அந்த அம்பாளா இருந்தாலும் சரி, முத்துமாரியா இருந்தாலும் சரி, கருப்பசுவாமியா இருந்தாலும் சரி, சரியா? அவதான் அம்பாள் தான். அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி வச்சிருக்காங்க சுவாமி. எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நான் பதில சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இடத்துக்கு வந்துருவோம். கம்பன் பாடுகிறது 3 கவி. அந்த கவிக்குண்டான விளக்கம் என்ன? எங்க பாடினாரு? இத உன்னோட கிணத்து திரும்ப ஏன் கேக்குறீங்க? கம்பன் நிறைய இடத்துல பாடி இருக்கிறாரு. ஒரு சத்திரனுடைய பாம்பு கடிச்சு இறந்தான் இல்லையா? அப்ப போய் பாடினார்ல, அந்த கவியை கேக்குறீங்களா? அதான் கேக்குறேன். சொல்லுங்க. உங்களுக்கு அப்ப கேள்வியே தெரியலையா? இல்ல அதைத்தான் கேக்குறேன். சொல்லு. தெரியல, எனக்கு தெரியாம கேட்டேன். அதைத்தான் சொல்லு. அதைத்தான் கேக்குறேன். சொல்லு. இல்ல, உங்களோட தொழில சொல்லுப்பா. நுணுக்கம் நிறைய இருக்குங்க. பதில் தெரியாமையா இங்கேயா அங்கேயான்னு கேக்குறீங்க. நீங்க கேட்ட கேள்வி என்ன? பழகிய சக்தி தான் பணியாளத்துக்கு வரும். எது? பழகின சக்தி தான் பணியாளத்துக்கு வரும். இது பழகின சக்தி. கண்டிப்பா நீங்க எந்த வழியில வந்தாலும் நான் வரேம்மா. சரியா? புது சக்தியை வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கவனிங்க. இந்த சக்தியை பத்தி பேசுற கதையெல்லாம் எங்க அண்ணனை கூப்பிடுங்க. சட்டிக்கு நிறைய விளக்கு கூப்பிடுறதுக்கு வேலை இல்ல. நீங்க நான் பேசுறேன். நீ ஓடி கேப்ப. அவன் அறிவாளி. வர சொல்லுங்க. பதில் சொல்றதுக்கு நான் வர சொல்லு. நான் பேசுறேன்.
பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்த்தானா அவன் யார் தெரியுமா? பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்த்த பைத்தியம் முடிச்ச அதுக்குதான் வைத்தியநாதன்னு என் குலக்கடவுளை சின்ன பிள்ளைதான். சின்ன பிள்ளை வைத்தியம் பார்த்தானா இல்லையா? யாருக்கு பைத்தியம் முடிச்சிருந்துச்சு, யாருக்கு வைத்தியம் பார்த்ததுனால வைத்தியநாதன் பேர் வந்துச்சு முருகப்பெருமானுக்கு. பேசி பேசணும்ல. என்னங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலா சொல்றேன். நான் கேட்டதுக்கு உங்க நாரதர் எதுவுமே பதில சொல்லலையே. நான் கேட்டதுக்கு பதில் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ கேட்டதுக்கு அப்புறம் பதில் வரும். ஓ நான் கேட்ட கடலுக்குள்ள சிற்பி இருக்கியா? கடலுக்குள்ள சிற்பி இருக்கு. அந்த சிற்பிக்குள்ளதான் முத்து இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக ஒருத்தன் போறான். அந்த முத்து இருக்கிற வரைக்கும் தான் சிற்பிக்கு பெருமை உண்டா இல்லையா? அந்த முத்தை எடுத்துட்டான்னா அது வெறும் ஓடுதான். அது வெறும் ஓடுதான். அப்புறம் வெளியே பண்ணிட்டு வருவான். சரியா? நான் கேட்டதுக்கான பதில் வந்துச்சுன்னா நீங்க அறிவாளி, இல்லையா நீங்க பெரிய முட்டாள். எங்க இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, இதுக்கு மட்டும் 3 கவிக்கு மட்டும் கவியை சொல்லி அத கவியை யாரும் சொல்லிடுவாங்க, அதுக்குண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லட்டும். ராதாகிருஷ்ணன் வீணை அவுத்து வச்சுட்டு அண்ணன் நானும் நடிக்கல. சரி, வண்டி வீடுங்க கண்டு மொழி நாங்க வாங்கிட்டோம்ல. ஏன் வாசிக்க மாட்டீங்க? பதில 2 பேரும் அப்ப பதில் சொல்லுங்க. 2 பேரும் பதில் சொன்னா தான் நாங்க வாங்கிப்போம். பதில் சொல்லுங்க. வரட்டும் வள்ளி. வேப்ப மிச்சம் எங்க இருக்கு? அது கூட சொல்லுங்க பதில். அது ஃபர்ஸ்ட் சொன்ன கேள்வி. வள்ளியம்மா. இங்க வா. உனக்கு என்ன உணர்ச்சி விஷயம்? இங்க உட்காரு, நீ பேசாம. இருக்குது. இங்க வா. உட்காரு. வேப்ப மிச்சம் எங்க? நீ முதல்ல ஒழுங்கா வாசி. இருக்குது. நீ முதல்ல ஆல்ரவுண்ட் ஒழுங்கா வாசி. என்ன? அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உட்காரு. கேட்டதுக்கு முத பதில். அப்படி வாசிப்பா. உட்காருப்பா. நீ உன் வேலையை வாய் முடிக்கிட்டு உட்காருப்பா. உன் வேலை என்ன முதல்ல? உட்காரு. நீ ஒழுங்கா வாசி. நீ ஆல்ரவுண்ட முதல்ல ஒழுங்கா வாசி. சரியா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அந்த தாள வாசியம் கூட ஒழுங்கா வாச்சேன். நீ என்ன வாச்ச? உட்காரு முதல்ல வாயை முடிக்கிட்டு. பக்கம் வேணும்னா அந்த வேலையோட நிக்கணும். சரியா? உட்கார. வண்டி வீடு கண்டு மொழி என்ன அவங்க முடிவு? பார்த்து இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா வள்ளி தர்க்கம் அப்படின்னா முடியணும். எந்த ஒரு செயலா இருந்தாலுமே, எந்த ஒரு பேச்சா இருந்தாலுமே தொடக்க புள்ளியும் இருக்கணும், முற்று புள்ளியும் நம்ம வச்சிடணும். தொடங்குறவே அறிவாளி கிடையாது, அதை முடிச்சு வைக்கிறவன் தான் மிகப்பெரிய அறிவாளி. என்ன கேள்வி கேட்டீங்க? கம்பன் என்ன கவி பாடுனா? ஆனா கவி பாடுனான்னு சொன்ன நாரதருக்கு எந்த இடத்துலயும் சொல்ல தெரியல. ஆனா எந்த இடத்துல பாடுனான்றதையும் நான் தான் சொல்லியிருக்கேன். கேட்ட கேள்வி எங்க இடத்துல பாடினா நாரதரே அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லுமா அப்படின்னீங்க. அப்போ உங்களுக்கு தெரியலேன்னு அர்த்தம். கம்பன் எந்த இடத்துல கவி பாடினான்னு நான் சரியா சொல்லியிருக்கேன். சிதம்பரத்துல தீட்சன் அப்படின்றவனுடைய மகனை பாம்பு கடிச்சது இல்லையா? அப்ப வந்து கம்பன் கவி பாடினார் பாத்தீங்களா? கம்பன் மட்டும் கவி பாடினாரா? இடையில பேசக்கூடாது. அறிவாளி என்ன தெரியுங்களா பண்ணுவான்? எதிராளியா இருந்தாலும் பேசினா உண்மையான ஏற்றுக்கொள்வான். அவன் தான் அறிவாளி. இந்த முட்டாள் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உண்மையான காரணத்தை சொன்னாலுமே நம்ம வந்து அப்படியே மழுப்பி கொண்டு போகணும், நம்மளை மட்டும்தான் அறிவாளின்னு நினைக்கணுன்ற காரணத்துக்காக எதையோ பேசுவான். அதனால நீங்க மிகப்பெரிய அறிவாளி அப்படிலாம் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப தீட்சனாகப்பட்டவனுடைய மகனை பாம்பு கடிச்சிருது இல்லையா? அந்த பாம்புக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பாம்பு கடிச்சதுனால கம்பனே வந்து கவி பண்ணார். கம்பனே கவியை பாடி அந்த இறந்த அந்த மகனை வந்து உயிர்ப்பித்தார் இல்லையா? அந்த கவியை நான் சொல்றேன். அந்த கவியை சொல்றதுக்கு முன்னாடி இதுல இருந்தே ஒரு கேள்வி கேட்கிறேன். இறந்த மகன் உயிர்ப்பித்து வந்தான் கம்பன் பாடிய கவியினால. இதே மாதிரி 2 பேரு இறந்து மீண்டும் வந்திருக்கிறாங்க. அது யாரு? அவங்க என்ன கவி பாடுனாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க நான் எவ்வளவோ கேள்வி கேட்டேன் சுவாமி. அதுக்கெல்லாம் கூட நீங்க பதில் சொல்ல ஒரு மாம்பழத்தை கேட்டு பாருங்க. பேச விட்டு பேசணும். நீங்க கேட்ட கவியை நான் சொல்றேன். ஆனா நான் கேட்ட கவியை நீங்க சொல்லணும். நான் எவ்வளவோ கேள்வி கேட்டேன், அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியாது. தெரிஞ்சிருச்சா? நான் கேட்டதுக்கு பதில் தெரியாது. ஏங்க சொல்லிட்டு இருக்கேன்ல, சொல்லிட்டு அப்புறம் நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான் முட்டாள்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்?
பண்ணிருக்கணும், இதுவாமா வள்ளியம்மா இதுவா அப்படின்னு. சின்ன பிள்ளை நீங்க என்ன நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கலேன், பதில சொல்லிப்பீங்க. நீங்க என்னைய பெரிய ஆளா நினைக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு முகம் அப்படி மாறுது. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேணாம், நான் சொன்னதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க பாப்போம். கம்பன் கவி பாடினா அது எங்க என்ன கவின்னு கேட்டீங்க, அது எங்க நான் சொல்லிட்டேன். என்ன கவின்னு நான் அப்புறம் சொல்லுவேன். நான் கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்லுங்க, என்ன கவின்னு நான் எனக்கு இப்பவே தேவை. ஏண்டா பசிக்கிறவன் போய் உங்களுக்கு தெரியாது ஏற்றுக்குங்க. பசிக்கிறவன் என்ன பண்ணுவான் முதல்ல? உங்களுக்கு தெரியாத அட காசு இல்லைனாலும் வீட்டுல போய் ஐயா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பேன். கேட்பானா இல்லையா? பசிக்கிறவன் இந்த பேசி சமாளிக்கிற பொழப்பெல்லாம் இங்க வேண்டாம். பதிலுக்கு நான் சமாளிக்கிறேன்னா நீ சமாளிக்கிறேன் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வாசிக்காதீங்க, இங்க வரைய வாசிக்காதீங்க. அங்கிட்டு பார்த்து சொல்லு. நாடகம் பார்க்க வந்தவங்க மூன்று கவியுடைய விளக்கத்தை சொல்லு. நாடகம் பார்க்க வந்தவங்களை மிரட்டுறது இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்கூடாது. சொன்னா சொல்லு, இல்லையா ஒதுங்கி நில்லு. காசு கொடுத்து புரியுதா? மக்கள் ஏன் போனாதான் புரியுதா? மக்கள் சொன்னா பதில சொல்லு, இல்லையா நீரே பெரியாளா நீயா பேசிக்க. உங்களுக்கு நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சொன்ன உடனே கோபப்படுத்தாத. வேண்டாடா வேண்டாடா. எதுக்கு கோபப்படுறீங்க? பெரிய ஆளுகிட்ட உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போறா. ஏன்டா கோபப்படுற? விடுற. ஆளிலை பள்ளியான் அது கலந்த ஆளிலை வேறே. ஏதேனா ஏதேனா என்ன? சொல்லு. இல்ல ஏதேனா என்ன? அப்ப நீங்க சொல்லுங்க. சொல்லு. நான் பேசுறப்ப தடுத்தாருன்னா சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். இப்ப சொல்லட்டும். இப்ப தெரிஞ்ச மாதிரி தடுத்தாரா இல்லையா? உண்மையான கல்வி வரணும். தெரிஞ்ச மாதிரி தடுத்தாரா இல்லையா? அப்ப இவருக்கு தெரியும். எங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. முத புள்ளி வந்துச்சுல. அப்ப நான் சொல்றது தப்பு மாதிரியும். சரி கவியை நான் சொல்லிடுறேன், அதுக்கான உண்டான பதில சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? ஆழியான் பள்ளிகளையே அவன் கடைந்த வாடி வரையும் அடித்தாமே ஊழியான் பூனே புறமணித்த பொற்சலையில் பூட்டுகின்ற நானே அகல நட. இதுதானே அவங்க சொன்னாங்க. பாறை சூழ்ந்த படபரவே வீரன் கிடந்திருந்த மல்லனையே ஈரமதி செஞ்சுடையானும் ஒரு துர ஆவரணமே நஞ்சுடையாய் சொல்லுற. மூன்றாவது சொல்லு. அப்புறம் நான் சொன்னதுக்கு எது அப்படின்னீங்க? இல்ல இப்ப ரெண்டு கவியை சொல்லிட்டேன், இன்னும் ஒரு கவியை சொல்லு. நீ ஏங்க சொன்ன எனக்கு முற்றுப்புள்ளி வைக்க தெரியாதா? சின்ன பிள்ளை பொடிப்பைய நாரதனே, பொடிப்பைய மருமகனே, மகனே, வாப்பா அப்படி தலையில தட்டி உட்கார வச்சுருவேன். முத சொன்ன கவிய வாயிதான் இருக்கு, ஒண்ணு இல்ல. சரியா? கவி மட்டும் தான் நீ படிச்சிருக்கியா? பேசி என்ன பண்றது? நான் கேட்டதுக்கு பதிலு அவசாரி போனாலும் ஓராசி வேண்டான் இருக்கா. அவசாரி போனாலும் இதெல்லாம் நாரதர் பேசுற பேச்சா? காரணம் இருக்குல்ல, நான் கேட்ட கேள்வி மட்டும் விளக்கம் சொல்லுங்க. ரெண்டு கவி சொல்லிட்டேன், எங்க ஒரு கவியை சொல்லு. ஏன் ரெண்டு கவி தான் படிச்சிருக்கீங்களா? நான் ரெண்டு கவிதாமா படிச்சிருக்கேன், வேற கவியே எனக்கு தெரியாது. அப்படி வேணா சொல்லுங்க. போட்டு வாங்குறது எப்படி? நான் அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நான் சொல்றேன். விளக்கத்தையும் சொல்லிடுவாரு. அப்படின்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இந்த இதெல்லாம் அங்க உள்ள வர்றாருல அவர்கிட்ட வச்சுக்க. இந்த வேலையில நீ யார்கிட்ட வச்சுக்கணும்? நேத்து வேலையில வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்காத. சரியா? நீ யார்கிட்ட தெரியுமா இந்த வேலையை வச்சுக்கணும்? நான் தலையில பூச்சிட்டு வர்றவன், காதுல பூச்சிட்டு வர்றவன் கிடையாது. அப்படியா? ராதாகிருஷ்ணா உனக்கு சில விஷயங்கள் தெரியல. இங்க பாருப்பா சின்ன பையனே, நான் சொல்றத கேளு. ஊருக்கே ஆசாரி காது குத்துனாலும் ஆசாரிக்கு இன்னொரு ஆசாரி தான் காது குத்துவான். ஜாதிய சொல்லாமா? ஜாதிய சொல்லாமா? என்ன ஜாதிய சொல்லாத? புரியலையே. ஜாதினா ஆசாரி சொல்லாமா? அவர் நீ ஒண்ணா குலத்தி, நீதான் குலத்தி. ஆமா, குலத்தியா இல்லையா? இதுல தவறு கிடையாது. குல புத்தியா அற புத்தியாடா? அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி குல புத்தியா அற புத்தியாடா? ஓ புத்தி ஓ புக்கு வாய கலராத. அதனாலதான் ஆண் புத்தி அவசர புத்தினே வச்சிருக்காங்க. ராதாகிருஷ்ணா அவசரப்படாத. அவசரப்படாத. ஒரு கவியை சொல்லிவிட்டு அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லு. ஜென்மம் இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, இதுக்குண்டான விளக்கத்தை சொன்னா ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு இந்த வீடியோ கழிக்கிட்டு நான் வேற சொல்ல பாக்கிறேன். தம்பி பையனே, நீ ரெண்டு கவிதான் சொல்லு. அக்கா நீ ரெண்டு அக்கா. இதனாலதான் கம்ப பேசினா டீன்னு போட்ட வார்த்தைக்காக தான் மூஞ்சில கொடுத்த மாதிரி அன்னைக்கு அவை பிராட்டி பேசினா. காயமே இது பொய்யடா. என்னடா பேசினா? டீ போட்டு பேசினா டான்னு எவ்வளவோ பேசலாங்க. இங்க கருத்து தான் முக்கியம். ஈராறு காலடியும் உன்னை விட்டாலும் பாபமணி வீதிலை தாமரித்து கெட்ட கை நடத்து காணாலும் சேர்த்திருக்கு அண்ணால தேசமெல்லாம் கண்ணமா. எட்டா புறவியடி. ஏய் இங்க பாரு, எட்டா புறவியடி ஈராறு காலடியும் உன்னை விட்டாலும் பாபமணி வீதிலை தாமரித்து கெட்ட கை நடத்து காணாலும் சேர்த்திருக்கு அண்ணால தேசமெல்லாம் கண்ணமா. ஆண்டு வந்தால் ஆகணும்னு சொன்னாரே, டீ போட்டா காயமே
ராதாகிருஷ்ணா, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயனார் செய்து வைத்த வெறும் மண்பான ஓடடா. இதை வச்சுட்டு நீ என்ன ஆட்ட ஆடுற? என்னைக்கோ தெரியல உனக்கு, என்ன நாளுன்னு தெரியல உனக்கெல்லாம். பிள்ளை தான் வயதில் மூத்தால் பிதாவின் சொல்புத்து கேளான், கல்லினார் குழலால் மூத்தால் கணவனை கருதிப்பாரால், தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான், உள்ளர பிணிகள் தீர்ந்தால் உலகர் பண்டிதரை தேடான்னு சொல்லி வச்சிருக்காங்க. சொன்னாங்க அது முதலையடி. ஏய் காயத்ரி, அடி காயத்ரி, இங்க பாரு. காயத்ரி யாரு? காயத்ரி யாருங்க? அப்ப ராதாகிருஷ்ணன் யாரு? நான் சொல்றேன். காயத்ரி யாரு? முதல்ல ஒரு கேள்விக்கு கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்ல, அப்புறம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க திரும்ப? அறிவாளினா என்ன தெரியுங்களா? அறிவாளினா என்ன தெரியுங்களா? ஏய் அறிவாளினா பல விஷயங்களை பேசுவாங்க. முட்டாள் மட்டும்தான் ஒரே விஷயத்தை கிணற்று தவளை மாதிரி இருப்பான். நான் கிணற்று தவளை கிடையாது. என்ன தெரியுமா? முன்னேறு சரியா போனா தான் பின்னேறு சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆற்றிலே எங்க முதலையடி, அது புற்றிலே இருந்த கடியடி, கூற்றல் மட்டும் குரடி, பாசம் கொண்டு பிடிக்கிறான் வாழை பெண்ணே. அடியே காயத்ரி, டாக்கு என்ன விளக்கம் தெரியுமா? சொல்றேன். டீக்கு என்ன விளக்கம் தெரியுமா? சொல்றேன். டீனா என்ன? ஏய் சொல்றேன். சத்தியமா அடிச்சு விடுவேன் நானு. நான் சத்தியமா அடிச்சுடுவேன். சரியா? வேற மாதிரி. ஏன் கூட உனக்கு தெரியாது. ஏன் கூட உனக்கு தெரியாது. டீனா என்ன? ஏன் கூட உனக்கு தெரியாது. என்ன? அதை மட்டும் வச்சுக்கவே. பொருளை சொல்லுங்க. டீனா என்ன? சரியா? பொருளை சொல்லுங்க. டீனா என்ன? அதுக்கு தான் சொல்லி வச்சா பட்டினத்தா. உலகத்துல இருக்கிறவனுக்கு வாழ்றவனுக்கு அறிவு வேணும். அறிவு இல்லைன்னா இந்த மாதிரி தான். அறிவு எத்தனை வகைன்னு தெரியுங்களா? 3 வகை இருக்கு. இயற்கையான அறிவு, செயற்கையான அறிவு, உலக அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையான அறிவுனா என்ன தெரியுங்களா? பிறக்கும் போதே வரக்கூடிய அறிவு இயற்கையான அறிவு. பல நூல்களை படிப்பதாலும் அனுபவத்தார்கள் சொல்வதை கேட்பதாலும் வரக்கூடிய அறிவு செயற்கையான அறிவு. உலக அறிவுனா என்ன தெரியுங்களா? அறிவுல எத்தனை அறிவு இருக்குமா? 7 அறிவு. என்ன தெரியுங்களா? 8 அறிவு இருக்கு. எப்படி தெரியுமா? பேச விட்டு பேசுங்க. மரம் செடிகளுக்கு ஓரறிவு, பூச்சிக்கு ஈரறிவு, நீரில் வாழும் சத்துகளுக்கு 3 அறிவு, பரப்பன பட்சங்களுக்கு 4 அறிவு, மிருகத்திற்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு, ஞானியருக்கு 7 அறிவு, தெய்வத்திற்கு 8வது அறிவுடான்னா. ஞானியருக்கும் மனிதனுக்கும் 8வது அறிவு. என்ன நீ உங்களுக்கு எத்தனை பேசுறது பேச்சா? உங்களுக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டேன். சொல்ல வந்தா சொல்ல விடுறீங்களா? முத உலக அறிவுனா என்ன தெரியுங்களா? இயற்கையான அறிவும் செயற்கையான அறிவும் கலந்து கிடைப்பது இந்த உலக அறிவு. அதுக்குதான் பட்டினத்தார் பண்ணாரு, உலக அறிவு இல்லாதவனுக்கு உலகத்தில் இடமில்லை. போடாடே ராதாகிருஷ்ணா, டேய் அடிச்சேன்னு வச்சுக்குவேன், மூச்சு முகரெல்லாம் பேர்ந்துரும். புரியுதா? போடா முத, உனக்கு அறிவே இல்லடா. அடி காய்ச்சி, அடி காய்ச்சி, அடி காய்ச்சி. உனக்கு தெரிஞ்சவனா இருந்தா நீ அப்பவே பதில் சொல்லிருப்ப. உனக்கு வக்கு இல்ல, வகை இல்ல அப்படின்னு யாரை பார்த்து கேட்ட? நான் உன்னை பார்த்து கேட்க மாட்டேன். யாரு கேட்கிறான்னு பாக்குற எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்டதுக்கு பதில் வரவே இல்லை. பிரம்மனை பார்த்து காயத்ரி கேட்டா. என்ன கேட்டா அப்படின்னா, எங்க இந்த உலகத்துல வந்து சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி அப்படிங்கிற 3 மனைவிகள் அடைந்தவன் பிரம்மன். 3 மனைவிகளை அடைந்த பிரம்மன். உங்களை அதிசயப்படுத்துறவன் எப்படின்னா, 3மே ஒன்றாகி எவனை ஒருத்தர் நாங்க 3 பேர் பார்க்கிறோமோ அவனுக்கு விதி முடிஞ்சா அவனுக்கு மரணம் ஏற்படணும். அவனுக்கு மரணம் ஏற்படணும். அன்னைக்கு தான் பிரம்மன் பிடிக்கிறான். சரியா? இப்ப உனக்கு 3ம் பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். உன் உயிர் ஓப்புன்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. நண்டு, வே, சிப்பி, கதலி, இந்த 4க்குமே ஆசை வரும்போது அழிவு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீ சொல்லலையா? வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. கதலினா என்ன தெரியுங்களா? வாழைமரம். வாழைமரம் தார் போட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம்? வெட்டிடுவோம். இதெல்லாம் வெட்டி இருக்கணும். அதனாலதான் எவனும் வெட்ட மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது. பாருங்களேன், பேச விட்டு பேசணும். மரத்தை வெட்டினா திரும்ப தலையாது. ஆனா வாழை மரத்தை வெட்டினா இது வாழை மரம். இதை திரும்ப வெட்டினாலும் திரும்ப தலைஞ்சு வந்து ஒரு தாரை. எது புத்தி இல்லாம பேசுறீங்க? வாழை மரமா நீங்க? நான் வாழை மரம். வாழைக்கு மேலான தெய்வம் இல்லை, மானம் காப்பது சேலைக்கு மேலும் இல்லை, பாலுக்கு மேலான வாக்கியம் இல்லை, தெரிந்து பாரடி வாழை பெண்ணை. ஓங்கிட்ட மட்டும் கேட்க மாட்டேன். அந்த 3 கவியை அவரும் சொல்லணும், அதுக்குள்ள விளக்கத்தையும் சொல்லணும் பழனிக்குமார். இல்லைன்னா அவரையும் விட மாட்டேன். இங்க பாருங்களேன், நீங்க அவரையும் விட மாட்டேன். பெரிது பெரிது மூலம் பெரிது மூலமோ 4 முகன் படைப்பு 4 முகன் கரிமாலை முந்தி வந்தோம் கரியமாலை அலைகடற்றுகின்றோம் அலைகடல குருமுனியின் கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பார்த்தோம் கலசமும் புவியை சிறுவன் புவியோ அரவனுக்கு ஒரு தலைபாரம் அரபு உமைவாளின் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவனை பாகத்தில் அடக்கம் இறைவனோ தொண்டதம் மூலத்தில் அடக்கம் தொண்டதம் பெருமை சொல்ல பெரிதும் உண்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா? கவி நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் வருமா வராதா? பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ 4 முகன் படைப்பு 4 முகனோ கரியமால் உண்டியில் பிறந்தோம் புவனமோ கரியமால் உண்டியில் பிறந்தோம். கரியமால்னா யாரு? பேசுனதே தான் பேசுறீங்களா? ஏமா நான் சொல்லிட்டேன். நான் கேட்டதுக்கு பேசினா போதுமா? அதுக்கு விளக்கம் தெரிய வேணாமா?
புரியுதா? அவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறது ஒரு பாட்டா பாடுங்க. அதான் சொல்லுங்க, பாட்டை பாடுங்க. நான் பாடி கதைக்க வந்துட்டேன். 2 கவியை நான் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு கவியை சொல்லுவானே அதுக்கு தெரியல. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போகலையானே. பாடம் வந்து 2 நாள் 40 ஆயிரம். சொல்லி முடிச்சேன். இல்ல ஃபர்ஸ்ட் வள்ளியம்மா கேள்வி கேட்டாங்க, நீங்க நியாயம். வள்ளியம்மா அவங்க வந்து உள்ள வாங்க நம்ம பேசுறதே நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, 2 கவிக்கு பதில் நான் சொல்லிட்டேன். அந்த கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும். சரி, இது பேசுறவங்கள நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, கவி தேவை கிடையாதுங்க. நல்ல கருத்துக்களை சொல்லணுங்க. பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு பாருங்க உங்களை பார்க்கும்போது. ஆமாமா, எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா கண்ணுல பார்த்தாவே சில பேர் வசியம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஏன் தெரியுமா? அது எனக்கு இல்லை, சரியா? ஏன்னா பெண்ணுல 4 வகை ஜாதி பெண்ணு உண்டு. அத்தினி, பத்தினி, சங்கினி, சித்தினி அப்படின்ற 4 வகை ஜாதி உண்டு. ஒண்ணு மான் ஜாதி பெண்ணு, ஒண்ணு 2வது கால ஜாதி பெண்ணு, 3வது மீன் ஜாதி பெண்ணு, 4வது 4ஆம் ஜாதி பெண்ணு. சரியா? எனக்கு அதான் பிடிக்காது. எனக்கு என்ன பொறுத்தவரை தெரியுமா, 2 கவிக்கு நான் விளக்கம் சொன்னேன். பெண்களை இழிவா பேசுறதுக்கு வரல, பெண்களும் உட்கார்ந்து பாக்குறாங்க. சரிங்களா? பெண்களை இழிவா பேசுறாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போங்களேன். பாவம், ஓயாம நம்ம ஓயாம போய் கூடாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இப்ப வரணும். நீங்க தெரிஞ்சவரு ஐயா ஒரு நிமிஷம், வாசிக்கவே வேண்டாம், ராஜபாச்சே வர வேண்டாம். நான் கேட்டதுக்கு இப்ப நான் 2 கவி சொன்னல, அதை திரும்ப ஒழுங்கா சொல்லுங்க. வள்ளி விவரமானாலும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆளிலையான் பள்ளியான் அரபில் நிறைந்த ஆளிலை வேறே மன்னர் கொற்றை வேந்தன் வன்னி மரம் கடைந்த தாலி அப்படின்னு பண்ணார். பெரிது பெரிது போடும் பெரிது போடுமோ 4 படைப்பு 4 கரியமாலை வந்து வந்தோன் கரியமாலை அடைகாலற்றுகின்றான் அடைகடல குருமுனியின் கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியின் சிறுவன் புவியோ அரவனுக்கு ஒரு தலை பாரம் அறவோ உமைவாளின் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவனை பாகத்தில் அடக்கம் இறைவனோ கொண்டர்தம் உள்ளத்தில் அடக்கம் அப்படின்னு பண்ணாங்க. பிள்ளைதான் வயது முதல் பிதாவின் சொல்வது கேள கல்வியை குலமத்தல் கடவுளை கருதி பாரா தெல்லன வித்தை கட்டால் சீடனும் குருவை தர உள்ளுநோய் பிடிக்கத்தின் தான் உலகர் பண்டிதரை தேடார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார் கம்பர். சரியா? நான் கேட்டதுக்கு பதில் இந்த யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு. யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்பவும் சொல்றேன், ஆழியான் பள்ளியனையே அவன் கடைந்த வாழைவரையும் மணித்தாம்பே ஊழியான் பூனே புறமணித்த பொற்சலையில் போட்டுகின்ற நானே அகல நட. இது முதல் கவி. 2வது கவி, பாறை சுமந்த படபரவே வீரன் கிடந்தவங்க வெள்ளனையே ஈரமதி செஞ்சுடையானும் உடும் திரு ஆபரணமே நஞ்சுடையாய் சொன்னட. திரும்ப சொல்லு. நான் சொன்ன கவிதா சரி, நீங்க சொல்றது தவறு. நான் சொல்ற கவிதா சரி, நீங்க சொல்றது தவறு. சரி, நான் சொன்னது தவறாவே இருக்கட்டுமே. நான் கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லுங்க. நேரத்தை ஓட்டாதீங்க, நேரத்தை ஓட்டாதீங்க. சொன்னதுக்கு பதிலா சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க நான் சொன்னது தவறுதான். நான் கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லுங்க. என்ன பொறுத்தவரை என்ன தெரியுமா, சொல்லுங்க சொல்லுங்க. ஏங்க ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். ஒரு சின்ன விஷயம், இந்த கைதட்டு கேட்டு வாங்குறது. கைதட்டு இது கேட்டு வாங்குறது. நான் கேட்கிறேன் ஒரு விஷயம், நாங்களுக்கு தெரியலன்னா உள்ள போயான்னு இல்ல சொல்லுவீங்களா இல்லையா? நேரத்தை ஓட்டாதீங்க. எனக்கு தேவையில்லை. பதிலா சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் வந்தா நீ கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அது யாரு சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் கேட்டதுக்கு பதில் வந்தா இல்லையா பேசாம வாய முடியுது கதை பாட்டுக்கு வா. சரியா? கதைக்கு வா. இல்லையா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கேட்டதுக்கு மட்டும் நான் பதில் சொன்னா நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல முடியாதா? எனக்கு தெரியாதியா? எனக்கு தெரியாதியா? ஆனா எனக்கு தெரியாதியா? ஆனா எனக்கும் தெரியாதியா? அவ கதை கட்டுருமா? ஆனா எனக்கும் தெரியாது. ஆனா எனக்கும் தெரியாதியா? எனக்கும் தெரியாது. அவ்வளவுதான். எனக்கு தெரியாது. எனக்கு
நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிடுறேன். சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிடுறேன். பயப்படுறாங்க பயப்பட சரி, ஆமா, ராஜபாட்டு வரட்டு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பழனிக்குமார் மிகுந்த ஒரு ராஜபாட்டு, அவர் வந்து இப்ப பதில் சொல்லுவார். மிகப்பெரிய கேள்வி கேட்ட கேள்விக்கு கற்றறிந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்ததிலே கண்டிப்பா பழனிக்குமார் பெரிய விஷயம் உருவாக்கப்பட்ட முருகப்பா. முருகனுக்கு தெரியாத இருக்கா? அந்த அப்பனுக்கு தெரியாத இருக்கா? முருகப்பா, திண்டுக்கல் நாடக நடிகர் சங்க தலைவர் முருகப்பா அவர்களுடைய குரு. அவரையும் அடுத்தபடியாக பழனிக்குமார் அப்பாவை தான் நிறைய படித்தவராக நான் இந்த நாடக உலகத்தில் 17 வயசுல அது மட்டும் கிடையாது சுவாமி. 17 வயசுல கரூர்ல இருக்கும் போது முருகப்பாவை நான் சந்திச்சேன். அருமையான ஒரு நல்ல ஒரு ஞானஸ்தர். பெரிய நான் எனக்கு என்ன தெரியுங்களா பெருமை சொல்லட்டுமா சுவாமி? எனக்கு என்ன பெருமை தெரியுங்களா? நான் எந்த வருஷம் நான் நாடகத்துறைக்கு வந்தேன், நான் சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி ராதாகிருஷ்ணனையே நீங்க பெரிய ஆளுன்னு எல்லாரும் அன்பளிப்பு வந்து கொடுத்தாங்க இல்லையா? இந்த மேடையில ராதாகிருஷ்ணனையே வாயினால எனக்கு தெரியாதுன்னு நான் அழுக வச்சேன்ல, அது போதும் எனக்கு. அது நீங்க கேட்டதுக்கு காயத்ரி காயத்ரின்னு எல்லாரும் சொல்றாங்க. அம்மா நான் பார்த்தது சிவரஞ்சனி, வசுந்தரா அம்மா, மினர்வா அம்மா, காரைக்குடி தமிழ்ச்செல்வி அக்கா, சரியா? அவங்களெல்லாம் பார்த்த என்ன பார்த்து நீ என்னை அழுக வச்சிருக்கிறிய இல்ல, அவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசி நான் எங்க அழுவேன்? சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ முருகனை வர சொல்லு, அதே கேள்வி நான் கேட்கிறேன், பதில் சொல்லட்டும் பாப்போம். சரி சுவாமி, ஜென்மம் எடுத்தாலும் நீ யூடியூப்ல பார்த்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த அடுத்த மேல போட்டாலும் சரி, நான் கேட்டதுக்கான பதில பழைய ஆளுங்க வேணா சொல்லலாம். வரிச்சூர் பழனியப்ப எது அவர் சொன்னது, இது எனக்கு எது அவர் சொன்னது திருச்சி ரவிச்சந்திரன். நீ வா சொல்லு, இப்ப வர்றேன். ஆக எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காத 3 நபர்கள் இருக்காங்க. யார் தெரியுங்களா? தன்னை அறிவாளி அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக மற்ற எல்லாரையும் முட்டாளுமா மிரட்டுவான். என்ன நீ பேசுறது என்ன அப்படின்னு மிரட்டுவான். அவன் தான் முட்டாளு. அப்ப தன்னை மிகப்பெரிய அறிவாளி, மத்தவங்க எல்லாம் முட்டாள்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு வேஷம் போடுவான் பாருங்க. வேஷம் பழைய நாடகத்தை பார்த்த தேபி ஆனந்த, வரிச்சூர் பழனியப்ப, சரியா? அது மாதிரி ரத்தமுறைக்கு பழனிசாமி, இந்த மாதிரி ஆளுகளை ஜெய ரவிச்சந்திரன். சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லிடுறேன். எந்த இடத்துல பாருங்களேன், எல்லா வீட்லயுமே எல்லா கோயில்களுமே விளக்குல எண்ணெயை ஊற்றினால்தான் திரி எரியும். ஆனா தண்ணியை ஊற்றினால் கூட எரியக்கூடியது எந்த கோவில்ல, எந்த மாவட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியது எது? கும்பகோணம். இது என்ன மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டம். இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் எது? தஞ்சாவூர். வடக்கே சரி இருக்கட்டும், தெரியாது உங்களுக்கு. அப்ப எல்லா வீட்லயும் பாருங்களேன், விளக்கு எண்ணெயினால் மட்டும்தான் எரியும். தண்ணி ஊற்றி எரியக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரம் அப்படின்ற ஊர்ல. நல்லா கேட்கணும், இங்க பாருங்க, நல்லா கேட்கணும். இங்கேயே போன் எல்லாத்தையுமே இருக்குல்ல, தண்ணீர் ஊற்றி எரியக்கூடிய கோவில் எது அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தா வந்துடும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோவில். அந்த மாரியம்மன் கோவிலுக்கு பச்சை தண்ணி மாரியம்மன் கோவில்னே பேரு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, 300 ஆண்டு காலமாக தண்ணீரினால் மட்டுமே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரத்துல. நீ ஒரு மட்டும் கிடையாதுங்க. நீ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்ட. அப்ப நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, இந்த முதல் கவி 3 கவி சொல்லல, அந்த ஒரு கவிக்கு மட்டும் பதில் சொல்றேன். ஆழியான் பள்ளி அருகே அவன் கிடைந்த வாடி வரையும் மணித்தாம்பே, ஊழியான் பூனை புறமரித்த புற்செடியில் பூட்டுகின்ற நானே. ஆழியான் பள்ளி அருகே. ஆழி என்றால் கடல், ஆழி என்றால் கடல். அந்த கடல்ல அமர்ந்திருக்கக்கூடியவன் யாரு? மகாவிஷ்ணு. ஆழியான் பள்ளி அருகே, அவனுக்கு இருக்கக்கூடியது பாம்பு. மகாவிஷ்ணு எங்க இருந்திருக்காரு? பாம்பலான இருக்காரு, கடல்ல பாம்பலான படுத்திருக்காரு. ஆழியான் பள்ளி அணையே, அவன் கடைந்த வாடி வரையும் மணித்தாம்பே. பார்க்கடலை கடையும் பொழுது அசுரனும் தேவர்களும் கடையும் பொழுது, ஆக வாழ பிடிச்சும் ஒருத்தர் தலைப்பை கடிச்சு இழுத்தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அளவுக்கு மிஞ்சி இழுத்ததனால் அமிர்தம் சுரக்க படத்திலே நஞ்சு கேட்குதான் அந்த பாம்பு. ஆக ஆழியான் பள்ளி இணையே, அவன் கடைந்த வாழி வரையின் வழித்தாம்பே. காரணம் அப்படின்னா,
சம்மந்தம் இருக்கு, அதை அப்புறம் பேசிக்குவோம். சரியா? வாடி வருகின் வழித்தாம்பு ஊழியான் பூனை. ஊழியான் என்றால் யாரு? சிவபெருமான். அவன் கை காலு எல்லாமே பாம்பு, கழுத்துல எல்லாமே பாம்பு. ஊழியான் திரு ஆபரணமே. சிவனுக்கு ஆபரணமா இருக்கக்கூடியது பாம்பு தானே, ருத்ராஜம் பாம்பு தான். ஊழியான் பூனை. புறமறித்த பொற்செடிகள் போட்டுகின்றார் ஆரே. புறம்னா உலகம், அந்த உலகத்தையே தாங்கிட்டு இருக்கக்கூடியது வாசுகிங்கிற பாம்பு. எது? சரியா? ஊழியான் பூனை. இன்னும் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஒரு கவிக்கு இன்னும் 2 கவிக்கு இருக்கு. அத முருகன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. எங்கேயும் காயத்ரி தான் முதல்ல இருக்கணும். என்னதான் நடக்கும் எனக்கு இதுதான் ஒரு பிடிக்காது. அடுத்த மேடையில நான் சந்திக்கிறேன். புரியுதா? பொய்யான தவ வேடம் உன்னை விட அறிவாளினா நீ செத்து கவிஞர் கண்ணதாசன் போ. சரியா? ஆமா. இல்ல 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 உன்னை விட அறிவாளி வேணும்னா கவிஞர் கண்ணதாசன் தான். நீயே தூக்கம் போட்டுக்கிடுச்சா? சரியா? இல்லையா மருந்து குடிச்சிடுச்சா? அங்க போய் அவரை பாரு, அவர் மிகப்பெரிய அறிவாளி. சரி, சபதத்தை போடுங்க. கவிஞர் கண்ணதாசனே ஒண்ணு சொன்னாரு. முருகன் ரெடியா நிக்கிறேன், வேற கவியே வேணாம். நான் உடனே ஒரு சொல்லி ஆவேன். நான் என்ன சொல்றேன், நான் தீர்த்து வச்சுட்டேன். 2 பேருக்கு அன்பு வந்து பாராட்ட வச்சுட்டேன். உனக்காக உங்களுக்கு இருக்கிற வாய்க்கு இந்த தொழில் இல்லாம வேற ஏதாவது தொழில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாத சம்பளம் இல்ல தினம் சம்பளம் கூட பார்க்கலாம். இந்த தொழில் தேவையா? கூட்டி கொடுப்பதற்கு இந்த தொழில் செய்யணும்னா அதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணு தேவை. நான் வெத்தலை பெட்டியை வெளியில வச்சுக்கிறேன், நீ உள்ள போயிரு. எது? நீ உள்ள போயிரு, வெத்தலை பெட்டியை வெளியில வச்சுக்கிறேன். சரியா? எனக்கு ஏதோ பார்த்து கொடு. புரியுதா புரியலையா? அறிவாளி அப்படின்னா உண்மை. தவறா பேசுறா அப்புறம் அப்படிதான் பேசலையே. நாளைய சூரிய அபிஷேகத்திற்குள்ள அந்த முறைகளுக்கு முடக்கும் 2 வேலைகள் திருட்டுத்தனம் நடக்கும் அப்படின்னு நினைக்கவில்லைங்களா? இது கட்டை கிடையாது. இந்த கொட்டை மீது ஆணையாக சொல்லுகின்றேன், ருத்ராக்கத்தின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன். உனக்கு முருகனுக்கும் திருடக்கும் வருகின்றேன். நாராயண நாராயண நாராயண. இந்த வெறி எதனால அப்படின்னா எப்படா அந்த நாரதர் உள்ள போவாருன்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு.
பாத்தீங்களா? ஒரு கேள்வி கேட்டா வியக்கிற மாதிரி பதில் சொல்லுவாரு. அவ்வளவு பெரிய அறிவாளி. ஏன் அப்படின்னா கூட்டி கொடுக்கறது என்ன சாதாரண வேலையாங்க? எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு புண்ணியமான வேலை தெரியுங்களா? வேர்வை சிந்தி உழைக்கிறோம் அப்படின்னா முதலாளி இருக்காரு, யார்கிட்ட போய் பணம் வாங்குவோம்? வருமானத்தை யார்கிட்ட வாங்குவோம்? செய்த வேலைக்கு சம்பளத்தை முதலாளிகிட்ட போய் வாங்குவோம். முதலாளிகிட்ட போய் வாங்குறப்ப ஐயா என்னையா 500 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் கூட்டி கொடுங்கயா அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்ப இது நடைமுறை பேச்சு தானே. கேட்டா அறிவாளிதான் பதில் சொல்லி இருக்கணும். பெண்ணு வேணும் அப்படின்னா உங்களுக்கு தந்தை தாய் இல்லையா, உங்களுக்கு தங்கை இல்லையா அப்படின்னு நான் பேசலாம். ஆனா வரைமுறை இன்றி நான் பேசவே மாட்டேன். எப்பவுமே நாகரிகமாக பேசணும். எனக்கு எப்பவுமே இந்த இரட்டை அர்த்தம் பண்ற பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நாகரிகமா இருக்கணும், அவர் கற்றுக்கணும். அதை யார் வந்து சொல்லிக் கொடுக்கணும் தெரியுங்களா? வர்றாருல முருகப்பெருமான், என் குல கடவுள். அவர் தான் நிறைய பேருக்கு வைத்தியம் பார்த்திருக்காரு. அதனாலதான் அவர் வைத்தியநாதன்னே பேர். அவரு அந்த வைத்தியநாதன் சீக்கிரமாக வந்து இந்த கண்ணியை ஆட்கொள்ள வேண்டும். முருகா